ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலின் இஓ அவர்கள் முக்கிய அறிவிப்பு. பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. அதனோடவே இன்னைக்கு திருப்பதியில் என்ன கூட்டம் இருக்குது, இலவச தரிசன டிக்கெட் எப்படி கொடுத்தாங்க, காலி ஆகிடுச்சா இருக்கா, நாளைக்கு எவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்க, ரூம் புக்கிங் நிலவரம், இவை அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இஓ அவர்கள், சேர்மன் அவர்கள், இவங்க எல்லாம் போயிட்டு ஏபிசிஎம்மை சந்தித்து பக்தர்களுக்கு உண்டான வசதிகளை உண்டான நடவடிக்கையை பேசினாங்க. ஃபஸ்ட்டு பக்தர்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது ரூம் புக்கிங். மலை மேலே வரும் பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் ஒதுக்குவதற்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு 55,000 ரூம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 55,000 பேர் தான் தங்கலாம்னு நினைக்கிறேன் மேபி ரூம்ஸில். ஒன்றும் அதை அதிகப்படுத்துறதுக்கு வழிகள் கிடையாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால அது எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. இருக்கிற பழைய ரூமெல்லாம் இடிச்சுட்டு ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இருந்தாலும் வருகின்ற பக்தர்கள் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் சராசரியாக வந்து போயிட்டுருக்காங்க சாதாரண நாட்களில். இவங்களுக்கு ரூம் புக்கிங் தர்றதுக்காக தேவஸ்தானம் சார்பாக பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சித்திரம் ஒரு 10,000 பேர் தங்கலாம்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. அதை இடிச்சிட்டு ரெனோவேஷன் பண்ணி ஒரு 25,000 பேர் தங்குற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ இன்னும் ஒரு இடம் ரெடி பண்ணலான்ற மாதிரி தேவஸ்தானம் சார்பாக முடிவு எடுத்திருக்காங்க. அது ஏபிசிஎம்கிட்டையும் கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க. அது எந்த இடம் கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம அலிப்பிரி செக் போஸ்ட்லேருந்து ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகிற ரோடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லையா நமோனியா டெம்பிள் போகிற ரோடுன்னு சொல்லலாம், பைபாஸ் ரோடுன்னு சொல்லலாம். அலிப்பிரி பக்கத்துலேயே இருக்கும் அந்த ஒரு ரோடு. எக்ஸாக்டாக அந்த ரோட்டில் ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாம். அங்கே ரூம்ஸ் கட்டுற மாதிரி ரெடி பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே ஒன்று கொண்டு வரலாம். அங்கே கொண்டு வந்தால் பக்தர்கள் தங்கிறதுக்கு, பக்தர்கள் பார்க் பண்ணுறதுக்கு, இந்த ரொம்ப புரட்டாசி முதல்ல அந்த பார்க்கிங் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணால் வசதியாக இருக்குன்னு அங்கே டிடியோட இடம் இருக்குது. அந்த இடங்களில் கட்டலான்னு ஏபிசிஎம்மும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா பக்தர்களுக்கு மேலும் மேலும் வர பக்தர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வருகின்ற கூட்ட நெரிசலாம் மெதுவாக நீங்கள் குறைக்கலான்றது தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்குறது, வாட்ஸ்அப்பில் எப்போ 300 ரூபாய் டிக்கெட் மற்ற சேவையெல்லாம் புக் பண்ணுற நடைமுறை கொண்டு வருவீங்க, அதை பற்றி ஆலோசனை பண்ணதுக்கு சிஎம் அவர்கள் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க செய்யலான்னு. அதுலேயுமே ஸ்ட்ராங்காக இப்போ எப்படி ஒரு நபர் என்ன எடுத்துகிட்டீங்கன்னா நான் புக் பண்ணேன்னா என்னோடய ஆதார் வெரிஃபிகேஷன், என்னோடய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ண முடியாத அளவில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இப்போ வெப்சைட்டில் புக் பண்ணால் நம்ம எந்த எடிட்டிங் பண்ண முடியல, அந்த மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஸ்கேம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணால் டிக்கெட் கிடைக்குன்னு சொல்லி போலி டிக்கெட் விற்கிறதுக்கு நிறைய நபர்கள் முன் வருவாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஒன்றும் இந்த வாட்ஸ்அப் புக்கிங் நடைமுறை ஒன்றும் கொண்டு வரல. அது ஒன்றும் ஆலோசனையில் தான் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பக்தர்களை விரைவாக தரிசனம் செய்வதற்கு என்ன நடைமுறையோ அதை செய்ய சொல்லி ஏபிசிஎம் அவர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இன்னைக்கு உண்டான நிலவரங்களை பார்ப்போம். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும். நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக வழங்கினதாக தகவல் இருக்குது. எக்ஸாக்டாக 8 மணிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை 8:45 அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தகவல் இருக்குது. கரெக்டான டீட்டெயில் இல்லை. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதைக்கிட்டு இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இன்று 5ஆம் தேதி தரிசனம் செய்வதற்கு ஒரு 10,000 டிக்கெட்டும், 6ஆம் தேதி அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 4,000 டிக்கெட்டும் பக்தர்களுக்காக வழங்கப்பட்டது. நேற்று இரவு 9 மணிக்கு வழங்கப்பட்ட டிக்கெட்டே இன்று அதிகாலை 12:15 முடிஞ்சிருச்சு. மொத்தமாக 14,500 டிக்கெட்டும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கொடுத்த டிக்கெட் காலையில் 7 வரைக்கும் அவைலபிள் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்ததாக சொல்கிறாங்க. வீக்கெண்ட் என்ற காரணத்தினால கொஞ்சம் க்ரௌட் வீக்கெண்ட்னாலே அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டில் இன்று காலை 6 மணிக்கு தர தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் 3,000 டிக்கெட் காலை 8:15 காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. வீக்கெண்ட்னாலே பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் அதிகம் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்றைக்கி எவ்வளோ தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை தரிசனம் ஆகும் நேரம் சொல்லியிருக்காங்க.
அதாவது 5/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகுதுன்ற மாதிரியும் ஒரு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பக்தர்களை ஒரு 15 குடோன்களை தங்க வச்சுக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்கள் 4/4/2025 அன்று 66,327 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 26,354 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,73,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 15 குடோன்களை தங்க வச்சதாகவும் 12 மணி நேரம் தரிசனம் பார்க்க ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனத்துக்கு வழக்கம் போல் 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற எஸ்டிமேஷனை உங்ககிட்ட வைக்கிறேன். நாளைக்கு க்ரௌட் இதோட அதிகமாக இருக்கும். திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. 5/4/2025 காலை 6:15 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1156 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 514 ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் 1500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 45 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோயிலுக்கு போயிட்டு வரும் பக்தர்கள் நம்மக்கிட்ட கேட்ட சந்தேகங்களை ரீப்ளை பண்ணலாம். அண்ணா டுமாரோ ஈவினிங் 5 o'clock ரீச் ஆகிடும், அப்போ டிக்கெட் கிடைக்குமா? நைட்டு 9 மணி தானே டிக்கெட் கொடுப்பாங்க. 7-8 மணிலேருந்து க்யூ லைனில் வெயிட் பண்ண வச்சுன்னா கண்டிப்பாக டிக்கெட் வாங்கிடலாம்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போதுன்னு. சார், நாங்கள் நைட்டு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு 5 PM நாங்கள் எத்தனை மணிக்கு போகலாம்? நீங்கள் டிக்கெட் 9 மணிக்கே கொடுப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் 5 PM வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கிறேன். 5 PM ஸ்லாட் வாங்கினா என்ன டைம் போகணும்னு கேட்குறீங்க. இரவு 9 மணிக்கு போனால் அவங்க என்ன ஸ்லாட் வேணால் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டை வாங்கிட்டு நீங்கள் ஒரு இஷ்டப்பட்ட டைமில் போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சண்டே வித்தவுட் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தரிசனம் பார்க்க முடியுமா? 24 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க சார். ஆனால் திருமலையில் ரூம் புக்கிங் ஆன்லைனில் செய்ய முடியுமா? ஜூன் மாதம் வரைக்கும் ஆன்லைன் ரூம் புக்கிங் முடிஞ்சிடுச்சு சார். அண்ணா 11 ஏப்ரல் ஃப்ரைடே நைட் சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஏப்ரல் 11 12 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம். டிக்கெட் எங்கே வாங்குறது? அலிப்பிரியில் நடந்து போகலான்னு இருக்கோம். அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட்டில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் இரவு 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். காலைல 5 மணிக்கு அலிப்பிரி நடைபாதை திறப்பாங்க, நீங்கள் தாராளமாக போகலாம் சார். அண்ணா ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் டைம் சொல்லுங்கள். நாங்கள் 6 சண்டே நைட் ரீச் ஆகிடுவோம். 7 போகிற மாதிரி டிக்கெட் சொல்லுங்கள். ஸ்ரீவாரிமெட்டில் இரவு காலை 6 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கினா அன்றைக்கே தர்ஷன் பார்க்க டிக்கெட் தான் தருவாங்க, மறுநாள் காலை டிக்கெட் தர மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சாட்டர்டே நைட் அங்கே திருப்பதி வந்துடுவோம். சண்டே ஆஃப்டர்நூன் தர்ஷன் பார்க்க கிடைக்குமா? டிக்கெட் கிடைக்குமா? க்ரௌட் எவ்வளோ இருக்கும்? க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. இன்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க சார். ஆனால் நடைபாதையில் டிக்கெட் கொடுக்குறாங்களா? ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் தினந்தோறும் காலை 6 மணிக்கு டிக்கெட் தராங்க. அலிப்பிரிமெட்டில் டிக்கெட் தர்றது இல்லைங்கண்ணா, சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் தொடர்ந்து கொடுக்குறோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுறேன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.